இப்படி 2 பேரும் தூங்க போனாங்க. குளிரும் மழையுமா இருந்துச்சு. ஆனால் அந்த குளிர்லையும் அந்த ஊர் மக்கள் அந்த ஊர் தலைவரோட வயலில் விவசாயம் வேலை பார்த்தாங்க. இப்படி தான் சுந்தரியும் தன்னோட கணவரோட இறப்புக்கு அப்புறம் அந்த வயல்லையே வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி போனான். அம்மா அம்மா வந்துட்டிங்களா? நான் பயந்துட்டே இருந்தேன் எப்படி நீங்கள் மலையில் வருவீங்கன்னு. அட வள்ளி, நான் எப்படியாவது வீட்டுக்கு வந்துடுவேன், நீ கவலைப்படாத. இதை பாரு, உனக்கு பிடிச்ச நெல்லிக்காய் இருக்குது, எடுத்து சாப்பிடு. அட நெல்லிக்காவா? எனக்கு ரொம்ப பிடிக்குமே. நான் உப்பு மிளகா எல்லாம் போட்டு சாப்பிட போகிறேன் அப்படின்னு 2 பேரும் சாப்பிட ஆரம்பித்தாங்க. அப்போ தான் வள்ளி தன்னோட அம்மாவை பார்த்து இப்படி கேள்வி கேட்டா. அம்மா, நாளைக்கு எனக்கு பிறந்த நாள். நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு புது ட்ரெஸ் வாங்கி தருவீங்கல்ல? கண்டிப்பாக. நாளைக்கு தான் எனக்கு சம்பளம் தருவாங்க. அதை வாங்கிட்டு உடனே உனக்கு நான் ட்ரெஸ் வாங்கி தரேன். இப்போ போ, தூங்கு. இப்படி அடுத்த நாள் ஆச்சு. சுந்தரி வேலைக்கு போனான், வேலையும் செஞ்சா. ஆனால் அந்த ஊர் தலைவர்கிட்ட அதுக்கான கூலி கேட்டால் அவர் இப்படி பேச ஆரம்பித்தார். இங்கே பாருமா, நேற்று போட்ட கணக்கை கூட்டி கழிச்சு பார்த்தா உன்னோட கணவர் வாங்கின கடனில் இன்னும் 5000 பாக்கி இருக்கு. அதால் இந்த புடி 20 ரூபா. அட கடவுளே, இப்படி சொல்லி தான் கடந்த 4 வருஷமாக என்னை ஏமாத்துனீங்க. இன்னும் எத்தனை நாள் ஏமாத்துவீங்க? இதை உன்னோட கணவர் கடன் வாங்கினார்ல, அப்போ சொல்லியிருக்கணும். இப்போ உனக்கு இஷ்டம் இருந்தால் வேலை செய்ய, இல்லைன்னா கிளம்பி போ. கண்டிப்பாக இனி நான் உங்ககிட்ட ஏமாற போகிறதில்ல, போயிட்டு வரேன் அப்படி சொன்ன சுந்தரி அங்கேருந்து கிளம்பி போனான். அம்மா அம்மா, எனக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தீங்களா? சீக்கிரம் காமிங்க, என்னோட நண்பர்கள்கிட்டலாம் போட்டு காமிப்பேன். அட அம்மா வள்ளி, என்னை மன்னிச்சிருமா அப்படி சொல்லி நடந்த விஷயத்த சொன்னான். அம்மா, நீங்கள் வருத்தப்படாதீங்க, என்கிட்ட வேறு ட்ரெஸ் இருக்குது, நான் அதை போட்டுக்கிறேன். இப்படியே கொஞ்ச நாள் ஆச்சு. சாப்பிடக்கூட பணம் இல்லை. சுந்தரி அதால் காட்டில் போய் விறகை வெட்டி அதை விற்று அதிலிருந்து வர பணத்தில் சாப்பிட்டா. ஆனால் அது அவளுக்கு போதுமானதாக இல்லை. அம்மா, எங்கள் ஸ்கூலில் ஃபீஸ் கட்ட சொல்கிறாங்கம்மா, கொஞ்ச நாள் அவகாசம் கேளு, நான் எப்படியாச்சும் கட்டிடுவேன். அம்மா, நீங்கள் கஷ்டப்படாதீங்க, நான் வேணா ஸ்கூலை விட்டு நின்றுடுறேன். அந்த ஒரு வார்த்தை மட்டும் உன்னோட வாயிலிருந்து வரக்கூடாது. ஏன்னா நீ ஸ்கூலை விட்டு நின்னா என்ன ஆகும்? என்ன மாதிரி மற்றவங்க கிட்ட கையேந்தி நிற்கணும். அது மட்டும் நடக்கக்கூடாதுன்னு தான் நான் உன்னை படிக்க வைக்கிறதே. சுந்தரியும் எப்படி ஃபீஸ் கட்டுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தா. நம்ம விறகு விற்று 10 சம்பாதிக்கிறதுல சாப்பிட மட்டும்தான் முடியும், வேறு ஏதாச்சும் பண்ணியே ஆகணும். இப்படி நினச்சிட்டு 2 பேரும் தூங்க போனாங்க. காலையில் விடிஞ்சுது. சுந்தரியும் விறகு விற்றுட்டு வீட்டுக்கு திரும்பினா. அப்போ ஒரு வயசானவர் சுந்தரிக்கிட்ட இப்படி சொன்னார். இங்கே பாருமா, இந்த முழு கோழி உனக்கு தான். குலதெய்வத்துக்கு சாமி கும்பிட உரிச்ச கோழி நிறைய ஆயிடுச்சு. அதால நீ கஷ்டப்படுற பொண்ணு மாதிரி இருக்க, எடுத்துட்டு போய் சமைச்சு சாப்பிடு. அட ரொம்ப நன்றிங்க. என்னோட பொண்ணுக்கு நான் செய்கிற சுட்ட கோழி ரொம்ப பிடிக்கும், அவள் ரொம்ப சந்தோஷப்படுவா. இப்படி சொன்ன சுந்தரி அந்த கோழியை மசாலா தடவி தன்னோட பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி சுட்டு 2 பேரும் சாப்பிட்டாங்க. அப்பா, நீங்கள் ஒரு கடை வைங்க, அப்போ நான் டெய்லி சாப்பிட்லாம்ல. இந்த மழைக்காலத்தில் ரொம்ப நாக்குக்கு ருசியாக இருக்குது. அட வள்ளி, இது கூட நல்ல யோசனை தான். மழையில் எல்லாரும் சூடாக கோழினா விரும்பி சாப்பிடுவாங்க. எனக்கு ஒரு தொழில் பண்ணணும் தான் இருக்குது, இதையே நான் பண்ணிடுறேன். இப்படி சொன்ன சுந்தரி அடுத்த நாள் ஊருக்குள்ளே அவகிட்ட இருந்த கொஞ்சம் காசை வச்சுட்டு கடையை போட்டா. ஏம்மா சுந்தரி, நீ ஒரு பொண்ணை வச்சுட்டு எவ்வளோ கஷ்டப்படுற? சரி குடுமா, உனக்கு நானே முதல்ல போனி பண்ணுறேன். இப்படி சுந்தரியும் சாப்பிட கொடுத்தா. அட ரொம்ப அருமையாக இருக்குது, இரு எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்ககிட்டலாம் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக சொல்லுங்க. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்கள் வந்தாங்க. அப்படியே நாட்களும் போச்சு. சுந்தரி அவளோட பொண்ணு ஃபீஸை கூட கட்டி முடிச்சா. ஆனால் இதெல்லாம் அந்த ஊர் தலைவருக்கு ரொம்ப பொறாமையை. இது பாரு சுந்தரி, உனக்கு கடுமையாக பேசுனது தப்பு தான். ஆனால் முடியாதுன்னு சொல்லாமல் எங்கள் வீட்டில் நடக்க இருக்க விருந்தில் நீ சுட்ட கோழி செஞ்சு கொடு, ஒரு 100 இருக்கும். கண்டிப்பாக, நீங்கள் உங்கள் தப்பை உணர்ந்ததே பெரிய விஷயம். கண்டிப்பாக நான் செஞ்சு தரேன். இப்படி வள்ளியும் செஞ்சு எடுத்துகிட்டு போனான். சரிம்மா, நீ கிளம்பு, நேரம் ஆகுதுல்ல. இப்படி கிளம்ப சொல்லிட்டு அவர் அந்த சிக்கனில் உப்பை வாரி கொட்டினார்.
அதை சாப்பிட்ட ஊர் மக்கள் இப்படி சொன்னாங்க. அட, இது என்னய்யா இவ்வளோ கேவலமா இருக்கு? என்னாச்சுனே? ஒரே உப்பா இருக்கு தலைவரே. அட, இது அந்த சுந்தரி தான் செஞ்சா. ஊருக்குள்ள எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே. அட, சுந்தரி செஞ்சதா இவ்வளோ மோசமா இருக்கு? ஆமாண்ணே, அவகிட்ட இனிமேட்டு வாங்காதீங்க. இது தெரியாத சுந்தரி அடுத்த நாள் கடையை போட்டா. அட என்ன, கூட்டத்தையே காணோம். அட ஆமாம்மா. அப்பதான் ஒருத்தர் நடந்த விஷயத்த சொன்னாரு. அதால தான் சொல்றேன், நீ கடை போடுறது ரொம்ப வேஸ்ட்டு. அட கடவுளே, என்னையே இப்படி சோதிக்கிற. நான் ஒரு நல்லவர் நினச்சி தான் ஏமாந்தேன். இப்போ நான் என்ன பண்ணுவேன்? அம்மா அம்மா, அழுகாதீங்கம்மா. வள்ளி, இந்த சிக்கன்லாம் விற்கலைன்னா எல்லாத்தையும் குப்பையில் தான் போடணும். நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் ஒரு யோசனை தரேன். யாரும் இலவசம்னு சொன்னால் வாங்காமல் இருக்க மாட்டாங்க. அதால் நீங்கள் இந்த ஒரு நாள் மட்டும் சிக்கனை ஃப்ரீயாக கொடுங்க. அப்போ ஊர் மக்கள் திரும்ப கண்டிப்பாக வருவாங்க. அட, அது கூட நல்ல யோசனை தான். இப்படி சொன்னவங்க சுட்ட கோழியை இலவசமாக சாப்பிடுங்க அப்படின்னு கத்துனாங்க. அட, என்னடி இவ இலவசம்னு சொல்கிறா? அட ஆமாக்கா, நேற்று ஏதோ கேவலமாக செஞ்சுருந்தாலாமே தலைவர் வீட்டில். நம்மளும் வா, எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம். இப்படி பேசினவங்க சாப்பிட ஆரம்பித்தாங்க. அட, பயங்கரமான சுவையாக இருக்கே. நாக்கில் பட்ட உடனே அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதை போய் நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க. அந்த ஊர் தலைவருக்கு பொறாமை போல. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய பேர் வந்தாங்க. வந்தவங்க சாப்பிட்டுட்டு அந்த டேஸ்ட்டுக்கு அடிமையானாங்க. அப்புறம் என்ன, அடுத்த நாள் வியாபாரம் நல்லா களை கட்டுச்சு. இப்போ ஊர் தலைவர் என்ன, வேற யார் வந்தாலும் அவங்க வியாபாரத்தை தடுக்கவே முடியலை.